வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்தால் தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. சப்போஸ் வேலை அதிகமாக இருந்துச்சு, லேட்டாக ஆகிடுச்சி, லேட்டாக வர்ற மாதிரி இருந்தால், இப்போ அவங்க வந்து சும்மா இருக்கிற டைமில் நான் வந்து வேலையோடு வந்துட்டேன்னா நைட்டு 10-11 மணி கூட முழிச்சுன்னு இருப்பாங்க. பட் நான் வேலை கொஞ்சம் கஷ்டப்பட்டு லேட்டாக வந்தேன்னா யாரா எழுந்து சோறு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. நான் வந்து எழுப்புறேன், வேலை சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டு நானே தோசை சட்னி போட்டு சாப்பிட்ன்னு இருந்தேன். சாப்பிட்ன்னு இருக்கும்போது யார் இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சது சாப்பாடு சூப்பராக இருக்கே அப்படின்னா, உடனே சின்ன பொண்ணு நான் தான் செஞ்சேன்னுது. தூங்கின மாதிரி நடித்த உடனே எழுந்துருச்சு பார்த்தீங்களா. சட்னி சூப்பராக இருக்கேன்னா பெரிய பொண்ணு நான் தான் செஞ்சேன்னு எழுது. உடனே நான் சொன்னேன் இங்கே உடனே அது வந்து நான் கொஞ்சம் எங்கள் பிள்ளைங்கள அந்த மாதிரி அங்கே அதுக்கு சின்ன பிள்ளை கேட்குது இங்கே அஞ்சுமணின்னா என்னப்பான்னு கேட்குது. உடனே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சாப்பாடு சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்தீங்களா.